விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்பொழுது பார்க்கலாம். அதே வேளையில் மாநில செயற்குழுவில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் விவாதித்தோம். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள் மதசார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்கும் வகையில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பது என்ற முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதை விட நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத சக்திகளும் சாதியவாத சக்திகளும் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றிவிடக்கூடாது, தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறையோடு விடுதலை சிறுத்தைகள் காய்களை நகர்த்துகிறது. குறிப்பாக குஜராத்திலே தலித் இளைஞர்கள் செத்த பசுமாட்டு தோலை உரித்தார்கள் என்பதற்காக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டித்ததற்காக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தேசிய தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வி மாயாவதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருவரால் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் அவர்களின் மதவாத அரசியலே பின்னணியாக உள்ளது. இப்படிப்பட்ட மதவெறி மற்றும் வெறுப்பு அரசியல் ஆகியவை இந்திய தேசத்தில் வலுப்பெற்றுவிடக்கூடாது என்கிற கவலையோடு விடுதலை சிறுத்தைகள் இந்த அணுகுமுறையை கையாளுவதென மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதற்கான ஒரு அடித்தளமாக மாநில செயற்குழுவின் தீர்மானம் அமையும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதே வேளையில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நாங்கள் 4 கட்சிகளுமே மதசார்பற்ற சக்திகள் தான், இதுவே ஒரு மதசார்பற்ற கூட்டணி தான் என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் தெளிவுபடுத்த விரும்புகிறது. வழக்கறிஞர்கள் நேற்று உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை அமைதியான முறையிலே நடத்தி முடித்திருக்கிறார்கள். வன்முறைக்கு இடம் தராமல் தம்முடைய போர்க்குணத்தை வெளிப்படுத்தும் வகையில், எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் எதிரொலியாகவும் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் தலைமை நீதிபதி மற்றும் இன்னொரு நீதிபதி ஆகிய இருவர் கொண்ட அமர்வில் நடைபெற்ற விசாரணையின் விளைவாகவும் வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை நடைமுறைப்படுத்துவதில் தற்போதைக்கு அந்த முனைப்பையும் காட்டுவதில்லை என்கிற ஒரு தீர்ப்பை அல்லது வழிகாட்டுதலை உயர்நீதிமன்றம் வழங்கியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது.